இப்போ நாங்கள் ஒரு வாகனத்துக்கு அந்த மெயின்டெனன்ஸ் ரெக்கார்ட் வச்சு ஏன்னா 6 மந்த்துக்கு ஒருக்கா ஆயில் மாற்றுறது, ஃபில்டர் மாற்றுறது, 3000 ஓடினா இன்ஜின் ஆயில் மாற்றுறது எல்லாம் படிவாக செய்கிறோம் தான். ஏன் அதை செய்கிறோம்? நடு ரோட்டில் நிற்கப்படான்னு படுத்தாரு. இடையில நின்றுச்சுன்னா பெரிய மாற்றமெல்லாம் செய்ய வேண்டும். என்ஜினே மாற்ற வேண்டி வரும், அல்லது வேறு பெரிய ரிப்பேரில் போய் முடியும். இப்போ நாங்கள் எங்களோட உடம்புக்கு என்ன செய்கிறோம் அப்படின்னு சொல்லிச்சுன்னா, நாம் யாரும் செக் பண்ணல, எனக்கு ஒன்றும் இல்லை, இந்த ஒட்டு பார்க்காம இருக்கும் கூட பேர். இது கடும் டேஞ்சர் இது. ஏன்னா இப்போ நாங்கள் இப்போ நோயாளி காண்றதை சொல்கிறேன்டா, இப்போ பரலைஸ் ஆகி பேஷண்ட் கொண்டு வருவாங்க, திடீர்னு அப்போல வாப்பா விழுந்துட்டார், வலது கையையும் காலையும் தூக்கிடலாம். அப்போ நாங்கள் வந்த உடனே ப்ரெஷரை பார்த்து விடுக்கப்போ இவருக்கு ஏன் நீங்கள் ப்ரெஷர் ஒன்றும் பார்க்கலையான்னு கேட்டால் ஒரு வருத்தமும் இல்லை இவ்வளோ காலத்துக்கு, அதால் பார்க்கல. இதுதான் பதில். அப்போ வடிவா விளக்கம் இருக்காங்க, அதாவது அறிகுறி இல்லாமக்கு தான் இது வரும். அப்போ அதனால தான் நான் சொல்கிறது, சுகர், ப்ரெஷர் கட்டாயமாக செக் பண்ணணும். கொலஸ்ட்ரால் 6 மந்த்துக்கு ஒருக்கா ஒவ்வொருத்தரும் செக் பண்ணணும். இப்போ வயசு இல்லை இடம் கிடையாது.